பண்டைய காலங்களில், கிறிஸ்துமஸ் என்ற பெயர் கூட இல்லாத காலத்தில், மனிதர்கள் குளிர்காலத்தில் இரவுகள் நீண்டு சூரியன் மெதுவாக பலம் இழக்கும்போது கவனித்தார்கள். பின்னர் ஒரு நாள் இரவு குறைந்து சூரியன் மீண்டும் வலிமை பெற ஆரம்பிக்கும் நேரம் வந்தது. அதையே அவர்கள் ஆண்டின் முக்கியமான திருநாளாக கொண்டாடினர். இது குளிர்காலத்தின் முடிவு மற்றும் ஒளியின் திரும்பி வருகையை கொண்டாடும் நாள். அந்நாளில் மக்கள் பெரிய தீக்குச்சிகளை ஏற்றி, தீ ஜுவாலைகள் வெப்பத்துக்கு மட்டுமில்லை, வாழ்க்கை மீண்டும் வரும் என்பதை சொல்லும் அடையாளம் என்றும் நம்பினர். ரோம நாட்டில் இந்த கொண்டாட்டம் சாட்டர்னாலியா என அழைக்கப்பட்டது. அங்கு மக்கள் தங்கள் வீடுகளை எப்போதும் பச்சையாக இருக்கும் மரக்கிளைகளால் அலங்கரித்தனர். ஏனெனில் பனியில் கூட அது உலராது. அதனால் அது வாழ்க்கையின் அடையாளம். அனைவரும் வீதிகளில் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு இசை பாடி ஆடி மகிழ்ந்தனர். பணக்காரரும் ஏழைகளும், எஜமானரும் அடிமைகளும் அந்த நாளில் வேடம் மாறி ஒன்றாக சிரித்து பொழுதை கழித்தனர். சிறிய பரிசுகள், பழங்கள், மெழுகுவர்த்திகள், மண் பொம்மைகள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சிக்காக வழங்கப்பட்டது. இன்னொரு பக்கம் வட ஐரோப்பாவில் யூல் என்ற பெயரில் பெரிய விழா நடந்தது. பெரிய மரக்கட்டைகளை அரண்மனைகளுக்கு கொண்டு வந்து பல நாட்கள் எரிய வைத்து கொண்டாடினர். குழந்தைகள் கடவுள்கள் பற்றிய கதைகளை கேட்டு மகிழ்ந்தனர். வேட்டைக்காரர்கள் காட்டு மிருகங்களை பிடித்து வந்தனர். விவசாயிகள் வலுவான பானங்களை தயாரித்து எல்லோருடனும் பகிர்ந்தனர். அப்போது உயிர் வாழ்வது அனைவரும் ஒன்றுபட்டு உதவிக்கரம் நீட்டினால் மட்டும் சாத்தியமானதால் பகிர்வும் நட்பும் அந்த விழாவின் முக்கிய பொருள். சிலர் மரங்களில் சிறிய ஒளிபேருட்கள் தொங்கவிட்டனர், சூரியன் ஒளியை திரும்பக் கொண்டு வர வேண்டும் என்ற நம்பிக்கையால். இத்தனை மகிழ்ச்சியும் பழக்கங்களும் மக்கள் மனங்களில் வேரூன்றியிருந்ததால் பின்னர் கிறிஸ்துவ மதம் பரவத் தொடங்கிய போது தேவாலயத்தினர் இந்த பழைய பழக்கங்களை மாற்றாமல் புதிய அர்த்தத்தை மட்டும் கொடுத்தனர். அவர்கள் டிசம்பர் 25 ஆம் தேதியை இயேசு பிறந்த நாளாக அறிவித்தனர். அதன் பிறகு மக்கள் இரவு தேவாலயத்துக்கு சென்று பிரார்த்தனை செய்து வீடு திரும்பி ஒன்றாக உணவு சாப்பிட்டனர். பரிசு கொடுக்கும் பழக்கம் மூவரான மாஜிகள் இயேசுவிற்கு கொடுத்த பரிசுகளை நினைவுகூரும் வழக்கமாக மாறியது. கிராமங்களில் மக்கள் வீடுதோறும் சென்று பாடல்கள் பாடினர். அதுவே இன்று நாம் கேரல் பாடல் என்று அழைக்கிறோம். மேலோட்டமாக அனைத்தும் மாறியது போல் தோன்றினாலும் உண்மையில் பழைய மரபுகள் புதிய வடிவம் பெற்றன. பின்னர் ஜெர்மனி நாடுகளில் மரங்களை வீடு உள்ளே கொண்டு வந்து மெழுகுவர்த்திகளால் அலங்கரிக்கத் தொடங்கினார்கள். அது வானில் பிரகாசிக்கும் நட்சத்திரங்களை நினைவூட்டியது. சில நாடுகளில் புட்டிங், சில நாடுகளில் விளையாட்டுகள், சில இடங்களில் மணி ஒலி என பல பழக்கங்கள் உருவாயின. ஆனால் யார் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தாலும் அனைவரும் ஒரே விஷயத்தை பகிர்ந்து கொண்டனர்: குளிரான இரவுகளில் நம்பிக்கையை. அதனால்தான் கிறிஸ்துமஸின் ஆதாரம் இன்று வரை மாறாமல் நம்முடன் இருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும், எத்தனை நாடுகள் மாறினாலும், வீட்டில் சிறிய விளக்குகள் எரிந்து ஒளியை கொடுக்க, பச்சை கிளைகள் நம் வீடுகளை அலங்கரிக்க, பரிசுகள் நம் அன்பை சொல்ல நாம் ஒன்றாகச் சேர்ந்து மகிழ்கிறோம்.